ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நான் சிவானந்தம் wowtradinginfoல இருந்து. ப்ரீவியஸ் வீடியோல நம்மளோட ட்ரேடர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ற ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்ட்ராடேக்கு நீங்க எப்படி பிளான் பண்றீங்க? அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அந்த கேள்விக்கு நான் பதில் தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இன்ட்ராடேக்கு என்னென்ன பிளான் பண்றேன் அப்படின்னு இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். நான் ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட்டு என்ன பண்ணுறாங்கிறதுக்காக ஒரு மல்டி டைம் ஃப்ரேம்ல நான் அனலைஸ் பண்ணுவேன். 15 நிமிஷத்துல என்ன பண்றான், 5 நிமிஷத்துல என்ன பண்றான் அப்படின்னு நான் பண்ணிப்பேன். ஸோ 15 நிமிஷத்துல மார்க்கெட் என்ன பண்றான்னு போய் பார்ப்பேன். 15 நிமிஷம் எனக்கு புல்லிஷ் தான். ஸோ எனக்கு 15 நிமிஷம் புல்லிஷ் இருக்கு. அதே மாரி 5 நிமிஷத்துல அவன் என்ன பண்றான்னு நான் பார்ப்பேன். ஸோ எனக்கு 5 நிமிஷத்துலயே மார்க்கெட் புல்லிஷ் தான் இருந்தான். இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, நான் மல்டி டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணுவேன். அதாவது டெய்லியில 1 ஹவர்ல 15 நிமிஷத்துல, 5 நிமிஷத்துல என்ன பண்ணுதுன்னு முன்னாடியே ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சுப்பேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு அது தெரியும்னா என்னோட மல்டி டைம் ஃப்ரேம் அனலைஸ்னு ஒரு வீடியோ இருக்கு. நான் மேல லிங்க் தரேன். அத பாருங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னா என்ன? சப்ளை அண்ட் டிமாண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆர்டர் பிளாக், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், மிட்டிகேஷன் அண்ட் மிட்டிகேஷன், பிரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட், மல்டி டைம் ஃப்ரேம் அனலைஸ். இந்த எல்லா கான்செப்ட்டும் என்னோட இந்த எஸ்எம்சில என்கிற இந்த பிளேலிஸ்ட்ல நான் வச்சிருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. ஒருவேளை நீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கன்டினியூ பண்ணுங்க. ஏன்னா, நான் அதை பேஸ் பண்ணி தான் சொல்ல போறேன். பார்த்துட்டு இத பார்க்கும்போது உங்களுக்கு புரிதல் இன்னும் கொஞ்சம் எளிமையா இருக்கும். இப்போ மார்க்கெட்டே இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் டே இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னும் மார்க்கெட் எனக்கு ஓப்பன் ஆகல. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நான் 5 நிமிஷத்துல புல்லிஷ் இருக்கு. 15 நிமிஷம் புல்லிஷ் இருக்கு. ஸோ நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, மார்க்கெட் புல்லிஷ் இருக்கிறதுனால என்னோட எய்ம் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறது. எனக்கு ப்ரோ ட்ரெண்டு. ஒருவேளை மார்க்கெட் எகெயின்ஸ்ட்டா வந்துச்சு அப்படின்னா, கவுண்டர் ட்ரெண்ட். அதாவது என்னன்னா, மார்க்கெட் மேல சப்ளைலேருந்து கீழ இறங்குனா அப்படின்னா, நான் கவுண்டர் ட்ரெண்ட் பார்ப்பேன். அது டவுன் ட்ரெண்ட். ஸோ இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி 5 நிமிஷத்துல புல்லிஷா இருக்குல்ல, 5 நிமிஷத்துல எனக்கு எங்கேயாவது எனக்கு ஒரு டிமாண்ட் கிடைக்குதா? நான் பை பண்ண முடியுமா? அப்படின்னு தான் பார்த்துட்டு இருப்பேன். இப்ப அதுக்கான வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்க்கலாம். மார்க்கெட்டு இங்க ஓப்பன் ஆகுறான். ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆயிட்டு என்ன பண்ண போறான்னு பார்க்கணும். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நீங்க ட்ரேட் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. கொஞ்ச நேரம் விட்டுருங்க. மார்க்கெட் நமக்கு ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல ரிவர்சல் குடுப்பான். இல்ல கன்டினியூஷன் குடுப்பான். ஸோ அந்த மாரி இருக்கும்போது பாருங்க, இப்ப மார்க்கெட் இங்க நின்னுட்டு கீழ வரான். நான் இந்த மாரி மார்க்கெட் கீழ வரும்போது என்ன நடக்குதுன்னு பார்ப்பேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு. ஸோ நான் இந்த டிமாண்ட மார்க் பண்ணுவேன். மார்க் பண்ணிட்டு, இப்ப எனக்கு என்ன நடக்கலாம்? மார்க்கெட் இங்கேருந்து வந்த மார்க்கெட்டு இந்த இடத்துல ரிவர்ஸ் இப்படி போகுதான்னு நான் வெயிட் பண்ணி பார்ப்பேன். இல்லன்னா என்ன பண்ணும்? இந்த இடத்துல இப்படி உடைக்கும். ஸோ உடைக்கிறானா, ரிவர்ஸ் ஆறானா ஒரு விஷயம் பார்ப்பேன். ஸோ அடுத்து என்ன பண்ணும் பார்க்கலாம். மார்க்கெட் இத உடைச்சுட்டான். ஸோ இப்ப இந்த இடத்துல எனக்கு இந்த என்ட்ரி கிடையாது. அப்போ என்னன்னா, இது கீழ நமக்கு என்ன இருக்கு? ஒரு டிமாண்ட் இருக்கு. ஸோ அது எந்த டிமாண்ட்ன்னு நம்ம மார்க் பண்ணணும். ஸோ ஒருவேளை இந்த டிமாண்டா கூட இருக்கலாம். ஸோ நான் இத மார்க் பண்ணுவேன். அதுக்கடுத்து அவன் எங்க ரிவர்ஸ் ஆகுறான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்காக நான் இத மார்க் பண்றேன். இப்ப இங்கேருந்து வரானான்னு பார்க்குறோம். ஸோ இப்ப இந்த இடத்துல வந்து நிக்கிறான். ஸோ இப்ப இந்த இடத்துல வந்து நின்னவன் என்ன பண்றான்னு பார்க்கணும். இத உடைக்கிறானா? இல்ல மேல போறான்னு பார்க்கணும். கன்ஃபர்மேஷன் இல்லாம நம்ம மார்க்கெட்ல என்ட்ரியே எடுக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துலேருந்து திரும்பி இருக்கான். ஸோ இப்ப இந்த இடத்துல திரும்புனதுனால, நம்ம இந்த இடத்துல என்ட்ரிக்கு தயாரா இருக்கணும். ஸோ மார்க்கெட்டு இந்த டிமாண்ட்லேருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கான். ஸோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. நம்ம இந்த இடத்துலேருந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் கன்ஃபர்மேஷனுக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் என்ன பண்றான்னு. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணான், இங்க வந்தான். இந்த டிமாண்ட ஆக்டிவேட் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போறான். ஸோ நமக்கு என்னன்னா புல்லிஷு நமக்கு இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு சிக்னல் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இங்க பாருங்க இந்த இடத்துல கன்டினியூஸா இவ்வளோ பெரிய செல்லிங் பிரஷர் இருந்திருக்கு. ஸோ அப்ப என்னன்னா மார்க்கெட் இப்ப இந்த சப்ளைக்கு வரும்போது, இது நான் சப்ளையா மார்க் பண்ணினேன். இந்த சப்ளைக்கு வந்துச்சுன்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, செல்லிங் பார்ப்பேன். அது எனக்கு கவுண்டர் ட்ரெண்ட். நான் அத மார்க் பண்ணிப்பேன். 5 நிமிஷத்துல அது எனக்கு செல்லும் அப்படிங்கிறத மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா மார்க்கெட் அங்கருந்து கீழ இறங்குச்சு அப்படிங்கிறனால, இப்ப இங்கேருந்து எனக்கு மார்க்கெட் மேல போகுது. இப்ப நான் பையிங் தான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இப்ப பையிங் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல இப்ப எனக்கு ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் குடுக்கணும். இப்போ இங்க வந்த மார்க்கெட்டே என்ன பண்ணியிருக்கணும், திரும்பி போயிட்டு ஏதாவது ஒரு பிஎஸ் குடுக்கணும். இப்படி வந்தவன் இங்க போயிட்டு இந்த மாரி இருக்கிற இம்மீடியட்டான ஒரு சப்ளைய உடைச்சிட்டு கீழ ஆர்டர் எடுத்துட்டு மேல போகணும். இதுதான் என்னோட பிளான். இப்ப நான் இந்த பிளான் எனக்கு நடக்குதுன்னு பார்க்குறேன். ஸோ மார்க்கெட் வந்துட்டான். ஸோ இந்த ஒரு கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு. என்ன வந்தான், ரிவர்ஸ் பண்ணிட்டான். ரிவர்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கான், இங்க ஒரு சப்ளை போட்டான். இப்ப அடுத்த கண்டிஷன் என்னன்னா, இந்த சப்ளைய உடைச்சுட்டு மார்க்கெட் மேல போணும். அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் வைக்கணும். இதுதான் என்னோட அடுத்த நான் இந்த செட்டப் நடக்கும்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ மார்க்கெட் அந்த செட்டப் குடுக்குதான்னு பார்க்கலாம். மார்க்கெட் என்ன பண்றான், வர்றான். இங்கேருந்து வந்தவன் திரும்பி ரிவர்ஸ் பண்ணி போறான். அப்ப என்னன்னா, ஸோ இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மார்க்கெட்டு ஒருவேளை இவன் மறுபடியும் பியரிஸா இருந்தா என்ன பண்ணியிருப்பான்னா, இங்கேருந்து நேரா இதையும் உடைச்சு வச்சிருப்பான். ஸோ இந்த விஷயம் நடக்கல. ஸோ மார்க்கெட் புல்லிஷ்ங்கிறத எனக்கு இங்கேயே ரிவர்ஸ் ஆயிட்டான். ஸோ விஷயம் எனக்கு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. 1 இந்த டிமாண்ட்லேருந்து திரும்பியிருக்கான். கன்ஃபர்மேஷன் நம்பர் 1. 2வது இதுக்கு கீழ இந்த லிக்விடிட்டிலாம் எடுத்துட்டு இங்கே குளோஸ் பண்ணியிருக்கான்.
ஸோ இங்கே க்ளோஸ் பண்ணதால கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. நாம இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா, பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி போலாம். இப்ப இங்க இருந்து இது வரைக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இந்த இடத்துல ஒரு செல்லிங் பிரஷர் கண்டிப்பா வரும். ஏன்னா, இவ்வளோ பெரிய பிரஷர்னால இதுக்கான ரியாக்ஷன் கண்டிப்பா குடுப்பான். பட் இந்த ரீஜியன நம்ம இப்போதைக்கு டார்கெட் பண்ணலாம். இது இப்போதைக்கு உள்ள பிளானு. இப்ப பாருங்க மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா, இப்ப எனக்கு இங்க போனவன் இந்த இமிடியேட்டா என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் மேல வந்து கீழ மேலேருந்து கீழ வந்தான். ரிவர்ஸ் ஆன உடனே போயிட்டு இத வந்து பிஓஎஸ் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ எனக்கு இது வந்து கன்ஃபர்மேஷன் 5 நிமிஷத்துல கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. மார்க்கெட் நான் அப் ட்ரெண்ட் போக போறேங்கிறத இந்த பிஓஎஸ் மூலமா நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஓகே. கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன தேவை அப்டின்னா, நமக்கு இந்த இடத்துல நம்ம ஆர்டர் பிளாக்க மார்க் பண்ணணும். ஸோ ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணது எப்படிங்கிறத என்னோட வீடியோல போட்டிருக்கேன். அத ஆர்டர் பிளாக் மார்க்கிங் வீடியோ நீங்க பாருங்க. அது உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம இங்கேருந்து பார்க்கலாம். எது வரைக்கும் மார்க்கெட் திரும்பி வரும்னு நம்ம பார்ப்போம். ஸோ மார்க்கெட் எது வரைக்கும் திரும்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்கேருந்து பாருங்க, இங்கேருந்து பாருங்க. இது வரைக்கும் போயிருக்கான். திரும்பி வந்திருக்கான். வந்துட்டு இந்த இடத்துல திரும்பிட்டான். ஓகேவா? இங்கேருந்து திரும்பி மேல போறான். அப்போ உங்களுக்கு என்ன? இதுதான் ஆர்டர் பிளாக். இந்த ஆர்டர் பிளாக்க நான் இந்த மாரி மார்க் பண்ணிருவேன். ஏன் அப்டின்னா, இந்த ஆர்டர் பிளாக்குக்கும், இந்த ஆர்டர் பிளாக்குக்கும் கேப் இருக்கு. இந்த கேப் வந்து அன்மிட்டிகேஷன், ஃபேர் வேல்யூ கேப்பும்பாங்க. ஒருவேள நீங்க அன்மிட்டிகேஷன் என்னோட வீடியோ பார்க்கணும்னா பாருங்க. இப்ப என்ன நடக்கும்னா மார்க்கெட்டு இங்க வந்து இந்த கேப்ப ஃபில் பண்ணிட்டு மேல போகலாம். ஸோ இப்போ இத எய்ம் பண்ணிட்டு நான் பிளான் பண்றேன். இப்ப எனக்கு இது ஆர்டர் பிளாக். நான் இப்ப இந்த ஆர்டர் பிளாக்க மார்க் பண்றேன். எனக்கு இது 5 நிமிஷத்தோட பையிங்கோட ஆர்டர் பிளாக்கு. ஸோ இது எனக்கு 5 நிமிஷத்துல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கும் அப்டின்னா நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதுல நான் இன்னும் 3 விதம் பிளான் பண்ணுவேன். எப்படி எப்படின்னா, மார்க்கெட் இப்ப இந்த மாரி வந்துருச்சுல்ல, இந்த இடத்துல நம்ம இமிடியேட்டா பிளான் பண்ணணும். என்னன்னா, கேண்டில் 1, கேண்டில் 2, கேண்டில் 3 இதுக்கு இடையில ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரேலி போட்டு மார்க்கெட் மேல போயிட்டுருக்கு. ஸோ இந்த பேஸ்ல என்ட்ரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 10வதுக்கு நமக்கு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் என்ன குடுத்துருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பேர் வேல்யூ குடுத்துருக்கு. இங்க ஒரு பிஓஎஸ் பண்ணியிருக்கு. அதே மாரி ஒரு டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் திரும்பியிருக்கு. ஸோ கன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைச்சிருச்சு. இப்போ மார்க்கெட் ரிட்டர்ன் டூ ஆர்டர் பிளாக் வரணும். இந்த ஆர்டர் பிளாக்லேருந்து என்ட்ரி எடுத்துட்டு மேல போகணும். இது நமக்கு தெரிஞ்ச ரூல். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பிளான் பண்ண போறோம்னா, என்ட்ரியோட பிளான் பண்ண போறோம். 1 மார்க்கெட் இந்த டாப் இருக்கு இல்லையா? இத டச் பண்ணிட்டு மேல போகலாம். 2வது இந்த 50% இருக்கு இல்லையா? இத டச் பண்ணிட்டு மேல போலாம். 3வது இது கீழ போய் பாடி குளோஸ் பண்ணி இந்த மாரி மார்க்கெட் ஸ்டாப் லாஸ் குடுக்கலாம். ஸோ இது 3 ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல இருக்கு. 1 ட்ரிகர் ஆகும். இது என்ட்ரி 1 இந்த இடத்துல என்ட்ரி 1 ட்ரிகர் ஆகணும். என்ட்ரி 2 இந்த இடத்துல ட்ரிகர் ஆகலாம். அதெல்லாம் இல்லன்னா, கொஞ்சம் கீழ பப்பர் வச்சு இந்த இடத்துல எஸ்எல் ட்ரிகர் ஆகலாம். இது என் பிளானு. இது எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ நான் அந்த மாரி ட்ரிகர் பண்ணிப்பேன். ஸோ இந்த இடத்துல இருந்து எனக்கு இது டார்கெட் 1 இதுக்கு கீழ எனக்கு எஸ்எல் இது வந்து என்ட்ரி 1 வச்சுக்கலாம். அடுத்த என்ட்ரி பிளான் பண்ணுவேன். சேம் இது 50%லேருந்து ஒரு என்ட்ரி. சேம் டார்கெட்டு. கீழ சேம் எஸ்எல். கீழ எஸ்எல் கொஞ்சம் கீழயே இறக்கி வச்சுருவோம். ஏன்னா, இந்த இந்த லோவுக்கு கீழ நெறைய ஸ்டாப் லாஸ் இருக்கும். அந்த ஸ்டாப் லாஸோட நம்ம ஸ்டாப் லாஸும் அதில போயிறக்கூடாது. அதனால வந்து என்ட்ரிய கொஞ்சம் கீழ தள்ளி பிளான் பண்ணிப்போம். ஓகேவா? இப்போ இதில எழுதிக்கலாம். என்ட்ரி 1, என்ட்ரி 2 தென் ஸ்டாப் லாஸ்ன்னு எழுதிடலாம். இது உங்களுக்கு என்ட்ரி 1. என்ட்ரி 1 நான் வந்து இந்த இடத்துல பிளான் பண்றேன். ஸோ, இந்த டாப் வந்து உங்களுக்கு என்ட்ரி 1. ஸோ, கீழ 2வது இது வந்து என்ட்ரி 2. இந்த இடத்துல நான் என்ட்ரி 2 வந்து பிளான் பண்றேன். ஸோ, இது என்னோட எஸ்எல். ஸோ, அப்போ பிளான் பண்ணிட்டேன். என்ட்ரி இந்த டாப்ல வந்தா என்ட்ரி 1 இந்த 50%ல வரும்போது என்ட்ரி 2 இதுக்கு கீழ போம்போது, இந்த லோவுக்கு கீழ போச்சுன்னா எனக்கு எஸ்எல். ஸோ, இந்த மாரி நான் பிளான் பண்ணிட்டேன். ஸோ, இப்போ நான் 2 என்ட்ரி பிளான் பண்றேன். இந்த டாப்ல தொட்டுட்டு மேல போலாம். இல்ல இந்த 50%ல என்ட்ரி எடுத்துட்டு போலாம். இல்லன்னா, இந்த பெருசா வந்து இந்த மாரி ஒரு பாடி குளோஸ் பண்ணி மார்க்கெட் நமக்கு லாஸ் குடுக்கலாம். அதான் எஸ்எல் குடுக்கலாம். ஸோ, இது 3ம் இந்த இடத்துல ஒரு பிளான் பண்ணிட்டேன். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. ஸோ, இதுக்கப்புறம் நமக்கு வந்து 5 நிமிஷத்துலேருந்து நம்மனா 1 நிமிஷத்துக்கு மாத்திருவேன். ஏன்னா, கன்ஃபர்மேஷன் என்ட்ரி நமக்கு 1 நிமிஷத்துல வரணும். ஸோ, நான் 1 நிமிஷத்துக்கு மாத்திருவேன். இப்போ 1 நிமிஷத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்க போறோம். இப்போ என்னோட என்ட்ரி எல்லாமே இங்க பிளான் பண்ணிட்டேன். ஸோ, என்ட்ரி 1, எஸ்எல் 1, ஸ்டாப் லாஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்த மூவ்மெண்ட்டு மார்க்கெட்டு கீழ வாரான். ஸோ, என்னோட பிளானு இந்த மாரி இருக்கு. மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட் மேலேருந்து கீழ வாரான். கீழ வந்துட்டு நமக்கு இந்த இடத்துல நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ட்ரிகர் ஆயிருக்கும். ஸோ, என்னோட என்ட்ரி படி இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆர்டர் ட்ரிகர். இப்போ அடுத்து வந்து 50% இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும். இல்லன்னா மார்க்கெட் இங்கேருந்து மேல ஷூட் அப் ஆகணும். ஆப்ஷன் 2 இருக்கு. பட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட் கொஞ்சம் மேல போறான். போயிட்டு என்ன பண்றான்னு பார்க்கலாம். மறுபடியும் அங்கேருந்து வரான். இப்போ அந்த இடத்துல அவனுக்கு போதுமான லிக்விடிட்டி இருந்தா மார்க்கெட் இங்கேருந்து மேல மூவ் ஆயிருவான். ஸோ லிக்விடிட்டி அந்த இடத்துல அவனுக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா, மார்க்கெட் திரும்ப வரணும். வந்து கீழ இந்த இடத்துல நமக்கு 2வது என்ட்ரியும் ட்ரிகர் ஆயிருச்சு. இப்ப என்ன பண்ணோம்? இப்ப நம்ம 2 என்ட்ரி எடுத்துட்டோம். இங்க ஒரு என்ட்ரி 1, என்ட்ரி 2.
இப்ப நம்ம சைடு தான் மார்க்கெட் போகுமா? அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒருவேளை லிக்விடிட்டி அவனுக்கு பத்தல, இந்த இடத்துல நெறைய அவனுக்கு வந்து ஒரு செல்லிங் பிரஷர் இருக்கு அப்படின்னா, அவன் என்ன பண்ணுவான்? கீழ போய் நம்மளோட ஸ்டாப் லாஸ எடுப்பான். இதுவும் நடக்கும். ஏன்னா, நம்ம அதுக்கும் தயாராகணும். எஸ்எல் இல்லாமலாம் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணவே முடியாது. நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ கூட போட்டிருப்பேன். ஸ்டாப் லாஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு. நான் நார்மலா என்ன பண்ணுவேன்? ஸ்டாப் லாஸ் வாங்குனா கம்மியா வாங்குவேன். ப்ராஃபிட் எடுத்தா அதிகமா எடுப்பேன். அதுதான் பிளானு. ஸோ, இப்ப என்ன நடக்குன்னு அடுத்து இப்ப என்ன நடக்குன்னு பார்க்கலாம். மார்க்கெட் நம்மளோட 2 என்ட்ரியும் எடுத்துட்டான். இப்ப பாருங்க 3வது லெவலுக்கும் வர்றான். ஏன்னா, இந்த இடத்துல நம்மள மாரி நெறைய பேரு என்ட்ரி எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க இல்லையா? இப்ப இந்த ஸ்டாப் லாஸ கலெக்ட் பண்ணா தான் இன்ஸ்டிடியூஷனுக்கு அவனுக்கு குவான்டிட்டி அதாவது லிக்விடிட்டி கிடைக்கும். லிக்விடிட்டி கிடைச்சா தான் மார்க்கெட்ட ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ, இவன் பாருங்க கரெக்ட்டா அந்த விக்கு கீழ ஒரு விக்கு விடுறான். இப்ப என்ன நடக்குது பாருங்க. மார்க்கெட்டு மறுபடியும் ஏன்னா, இந்த இடத்துலயும் லிக்விடிட்டி இருக்கு. அதையும் கலெக்ட் பண்றான். நான் ஏன் இந்த டைட்டா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கலன்னு இப்ப புரியும். ஏன் அப்டின்னா, இந்த மாரி டைட்டா ஸ்டாப் லாஸ் வச்சா, இந்த ஸ்டாப் லாஸ் வைக்கிற எல்லாரையுமே அவன் கலெக்ட் பண்றான். இப்ப நம்மளும் இந்த மாரி இடத்துல போய் மாட்டிக்க கூடாது. அப்ப என்ன பண்ணுவோம், இன்ட்ராடே நம்ம ட்ரேட் எடுக்கிறனால கொஞ்சோண்டு பஃபர் அதாவது என்னன்னா, இந்த லிக்விடிட்டி கீழ கொஞ்சம் நம்ம லிக்விடிட்டி வைக்கணும். அதாவது நம்ம ஸ்டாப் லாஸ வைக்கணும். அப்பதான் இந்த ஸ்டாப் லாஸ்லேருந்து நம்மளால தப்பிக்க முடியும். இல்லன்னா, நம்ம இப்ப டைட்டா வைக்கணும்னு வச்சிருந்தோம்னா, இந்த ஸ்டாப் லாஸ் நமக்கு நேரம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஸோ, அதனால இன்ட்ராடே பண்றவங்க ஸ்டாப் லாஸ கொஞ்சம் தள்ளியே வைங்க. வேற வழி இல்ல. ஒருவேளை எடுத்தாலும், இல்ல அதையும் தாண்டி எடுத்தான்னா, கண்டிப்பா நமக்கு லாஸ் தான் வரும். பட் நம்ம சரியான மெத்தட்ல தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ரூல் படி எடுக்கனால இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வரதுக்கான வாய்ப்பு கம்மி. பார்க்கலாம். இருந்தாலும் ரூல் படி ரூல். ஒருவேள நான் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா, இந்த ஸ்டாப் லாஸ நான் மூவ் பண்ணவே மாட்டேன். ஏன் அப்டின்னா, வந்துச்சுன்னா நமக்கு லாஸ் தான். அது நீங்க அந்த ஸ்டாப் லாஸ ஏத்து தான் ஆவணும். இல்லையா போறான்னா, நம்ம டைரக்ஷன் படி போறான்னா, நம்ம பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. இப்ப என்ன பண்றான்னு பாருங்க. ஸோ, அவனுக்கு என்ட்ரி 1 எடுத்திருக்கான். என்ட்ரி 2 எடுத்திருக்கான். நம்மள தாண்டி நம்ம இந்த ஸ்டாப் லாஸ் பொழச்சிருக்கிறோம். ஆனா, சில பேர் இந்த ஸ்டாப் லாஸ்ல மாட்டியிருக்காங்க. அவங்களோட ஸ்டாப் லாஸையும் இவன் எடுத்திருக்கிறான். எடுத்துட்டு இப்ப என்ன பண்றான்னு பாருங்க. மார்க்கெட்டு இன்னும் இதுக்கு கீழயும் அவன் இன்னும் லிக்விடிட்டி எதிர்பார்க்கணும். ஏன்னா, அந்த அளவுக்கு அவனுக்கு போதுமான மூவ்மெண்ட் கிடைக்கல. ஸோ, அதனால அந்த லிக்விடிட்டியும் எடுக்கலாம். இப்ப பாருங்க, இங்கெல்லாம் தடுமாற்றம் இருந்தா இந்த கேண்டில் பாருங்க. ஸோ, இப்ப என்ன நடக்குது? அவனுக்கு போதுமான லிக்விடிட்டி கிடைச்சிருக்கு. மார்க்கெட் என்ன பண்றான் பாருங்க. டர்ன்னு அப்ப என்ன ஆகும்னா, ஸோ மார்க்கெட் அவனுக்கு தேவையான லிக்விடிட்டி கிடைச்ச உடனே, அவன் டைரக்ஷன்ல மூவ் பண்றதுக்கு தயாராயிருவான். பாருங்க மார்க்கெட் என்ன பண்றான்னு. இப்போ மார்க்கெட்டு மேல கீழ வந்துட்டு, அவனோட டைரக்ஷன்ல போறதுக்கு ரெடியா இருக்கான். அவனுக்கு லிக்விடிட்டி கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் இங்க வரவே மாட்டான். அதே மாரி இந்த இடத்துல செல் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வரும்போது ஃபாஸ்ட்டா மூவ் பண்ணுவான். ஏன் அப்டின்னா, இப்ப இந்த இடத்துல செல் போட்டவங்க தான் மார்க்கெட்ட மேலேருந்து கீழ கொண்டு வந்தாங்க. செல் போட்டு இந்த இடத்துல கீழ கொண்டு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல அவங்க எஸ்எல் வச்சிருப்பாங்க. அப்போ அந்த எஸ்எல் யாருக்கு? இங்கேருந்து மேல போறவனுக்கு எனர்ஜியா மாறிடும். இப்ப இந்த இடத்துல செல் போட்டு எஸ்எல் போட்டாங்கல்ல, அவங்கள காலி பண்ணும்போது பாருங்க எவ்வளோ பெரிய விக்க வைக்கிறான்னு. ஏன்னா, இது ஃபுல்லா இவ்வளோ கீழ வரும்னு நினைச்சு நம்புனவங்க எல்லாரையுமே இந்த இடத்துல எஸ்எல். எஸ்எல் வாங்கிட்டு என்ன பண்றான் பாருங்க. ஒன்ஸ் ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுது? ட்ரிகர் ஆயிருச்சு. இதுக்கு மேல வெயிட் பண்ணக்கூடாது. ஏன் அப்டின்னா, ஆல்ரெடி மேல வந்து என்னன்னா, 5 நிமிஷத்துல ஒரு செல் ஒபி இருக்கு. ஆல்ரெடி ஒரு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், இன்ஸ்டிடியூஷன் மேலேருந்து கீழ இவ்வளோ தூரம் தள்ளியிருக்கான். ஸோ, அப்ப இந்த இடத்துல அவனுக்கு வந்து ஒரு செல்லிங் பிரஷர் கண்டிப்பா இருக்கு இல்லையா? அப்ப என்ன பண்ணுவான், இந்த இடத்துல சேம் இதே இன்ஸ்டிடியூஷன் மார்க்கெட் இங்க வரைக்கும் கொண்டு வர சொன்னா, இப்ப இங்கருந்து இங்க மறுபடியும் புஷ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் என்னன்னா, இப்ப நம்ம ஆல்ரெடி போனது ப்ரோ ட்ரெண்ட். இப்ப மேலேருந்து நீங்க கீழ வர்றது கவுண்டர் ட்ரெண்ட். இப்ப நீங்க அதுவும் பண்ணலாம். ஏன்னா, நீங்க ஒரு வேலிடான ஒரு சப்ளைல தான் இறங்குறீங்க. மார்க்கெட் இறங்குதுன்னா, இங்க பாருங்க நமக்கு இந்த இடத்துல இந்த என்ட்ரியும் ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸ்டாப் லாஸ் இல்லாம நம்ம டார்கெட் புக் பண்ணிட்டோம். இந்த என்ட்ரி நம்ம ஸ்டாப் லாஸ் இல்லாம டார்கெட் புக் பண்ணிட்டோம். இப்ப இதுக்கப்புறம் மார்க்கெட்ல வந்துருவான். ஆனா, இங்கேருந்து நீங்க இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு பாருங்க. நம்மள மாரி இந்த சப்ளைய மார்க் பண்ணியிருப்பாங்க. அவங்க எக்குல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்ப அவங்களோட என்ட்ரி இங்க ட்ரிகர் ஆயிரும். அதே மாரி ஏன் இந்த மார்க்கெட் இந்த இடத்துக்கு கீழ வந்து நம்ம இங்கேருந்து மேல வாங்கிட்டு போனோம். வாங்கிட்டு போனதுக்கப்புறம் நம்ம என்ன ஆகிறோம்? விக்க ஆரம்பிக்கிறோம். விக்கும்போது நமக்கு ப்ராஃபிட்ல. ஸோ மார்க்கெட்ட வித்தா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா கீழ தானே வரணும். பாருங்க என்ன நடக்குதுன்னு. ஒண்ணு இங்க ப்ராஃபிட் பார்த்தவங்க விக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு கண்டிஷன். 2வது இத சப்ளை மார்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களும் செல் ஆர்டர் போடுவாங்க. ஸோ 2 விஷயம் இருக்கு. வாங்குனவங்க விக்கிறாங்க. புதுசா இருக்கிறவங்க விக்கிறாங்க. அப்ப என்ன ஆகும்? மார்க்கெட் கண்டிப்பா இந்த சப்ளை மேல இந்த சப்ளைலேருந்து இந்த டிமாண்ட் நோக்கி தான் மார்க்கெட் வரும். பார்க்கலாம் என்னன்னு பாருங்க. தடுமாற்றமே இல்லாம நேரா கீழ வரும். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து இன்ஸ்டிடியூஷன், ரீட்டெயில் எல்லாரும் சேர்ந்து விக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா மேலேருந்து மார்க்கெட் கீழ எங்க நம்ம என்ட்ரி எடுத்தோமோ, அங்க வந்துட்டு இதாயிடுது. ஸோ உங்களுக்கு இந்த மாரி மார்க்கெட் ஸ்ட்ரக்சரு கரெக்ட்டான டைரக்ஷன் தெரிஞ்சா, ஒரு ப்ரோ ட்ரெண்டு, ஒரு கவுண்டர் ட்ரெண்டு, இல்ல நீங்க ஏதாவது ஒரு பக்கம் நீங்க எடுக்கிற என்ட்ரி ப்ராப்பரா என்ட்ரி எடுக்க முடியும்.
ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, மார்க்கெட்ட நல்லா தெளிவா கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மத்த ட்ரேடருக்கும் பயனுள்ளதா இருக்குன்னா ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள இன்னொரு நல்ல எஸ்எம்சி வீடியோல சந்திக்கிறேன். தேங்க் யூ. டேக் கேர். பாய்.